அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 4/1/2026 ஞாயிற்றுக்கிழமை, மார்கழி மாதம் 20ஆம் தேதி, தேய்பிறை. பிரதமை திதி நண்பகல் 12:30 வரை. அதன் பிறகு துவிதியை திதி. புனர்பூசம் நட்சத்திரம் பிற்பகல் 3:11 வரை. அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. விலை உயர்ந்த தங்க ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் இன்னைக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க. போட்டிகளிலும் உங்களுக்கு பரிசு கிடைக்குங்க. அதுபோலவே ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. எங்கே போனாலும் நல்லது நடக்கும். நவீன பொருட்கள்லாம் இன்னைக்கு வாங்குவீங்க. புது மொபைல் ஃபோன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஒரு முறை சேமித்த பணம் இருமுறை சம்பாதித்த பணத்திற்கு சமம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க எவ்வளவு காசு பணம் வந்தாலும் அனாவசியமாக நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வேணும். அப்போ தான் முன்னேற முடியும். கணக்கு பார்க்காம இருந்தோம்னா கண்டபடி காசு பணம் போயிடுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு செல்வத்தை சீராக வளர்த்தி அடுத்த சந்ததிக்கு, தலைமுறைக்கு கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் நல்லது நடக்கும். எதிர்த்தவங்க அடங்குவாங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி அம்மாவோட ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்குங்க. தாய் வழி உறவினர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க. வண்டி வாகன பழுதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சரி செய்வீங்க. உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கான வழிவகைகளை கொஞ்சம் தேடி பார்ப்பீங்க. தர்ம காரியங்கள், புண்ணிய காரியங்கள் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. வியாபாரத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. இருந்தாலும் மேற்கொண்டு நாம் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வரணும். நிறைய சம்பாரிச்சோம்னா நிறைய பேருக்கு கொடுத்து உதவலாம்ல அப்படிங்கிற கணக்கில் இன்னைக்கு நீங்கள் உழைப்பீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாமே விலகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுங்கிறத புரிந்து கொண்டு படித்தது வேற, பார்க்கறது வேற. படித்ததெல்லாம் அப்படியே வந்துருமா? அதை பயன்படுத்தினா தானே முன்னுக்கு வர முடியுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் படிப்பறிவை காட்டிலும் பட்டறிவுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. கூடா பழக்க வழக்கங்கள் வராமல் பார்த்துங்க. திடீர்னு அறிமுகமாகிறவங்கள நம்பாதீங்க. அதே மாதிரி வாய்க்கா தகராறு, வரப்பு தகராறுன்னு சொத்து தகராறு ஏதாவது வந்தால் அதை முறைப்படி அணுகுவது நல்லதே தவிர நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு திடீர் முடிவுகளெல்லாம் எதுலேயுமே எடுக்கக்கூடாதுங்க. சனி பகவான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டுருக்கிறதுனால எப்படியோ வியாபாரத்தில் நல்ல லாபம் வந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் வேலையாட்கள் சரியாக அமைய மாட்டேங்கிறாங்களேங்கிற ஆதங்கம்
ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, 7 உழவு உழுதால் எரு போட வேண்டாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க, உழவு தொழிலில் இருக்கிறவங்க நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் உழுது போடுவாங்க. அந்த மண்ணானது கலந்து பிளந்து அதில் முக்கியமான சில தாது உப்புகள்லாம் காற்றால் மழையால் உருவாகுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழிலை சிறப்பாக செய்து முடிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. கடந்த 2-3 நாளாக உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருந்தார். இன்னைக்கு உங்கள் ராசியை விட்டு விலகிறாரு. காலையில் 9:43 உங்கள் ராசியை விட்டு விலகிறாரு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சின்னதாக தடங்கல்கள் இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் நினைச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறும். எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் நன்மையை தரக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எதிர்ப்புகளையும் தாண்டி ஜெயிப்பீங்க. வியாபாரத்திலையும் கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு லாபம் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நன்மை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, ஏழை அழுத கண்ணீர் கூரிய வாளை ஒக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க ஏழைப்பாழ வாயில் விழக்கூடாது, ஏழைப்பாழைங்க கண்ணீர் விடக்கூடாது. அவங்க கையேந்தி எங்கேயாவது ஒரு கடவுள் முன்னால் போய் கதறினாங்கன்னா அது நம்ம வம்சத்தை அழிச்சிரும்பா அப்படின்னு பெரியவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்டுக்கொண்டு எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லதையே செய்து முடிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறாரு. காலையில் 9:43 உங்கள் ராசிக்குள்ளார இருக்க போகிறாரு. புனர்பூச நட்சத்திரத்தில் தான் காலையிலேருந்து பயணிக்கிறாரு. மதியம் 3:11 வரைக்கும் புனர்பூசத்தில் இருக்க போகிறதுனால புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மதியம் 3:11 வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. அதே போல் பூசம் நட்சத்திரத்தில் மதியம் 3:11 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அலைச்சல்களும் டென்ஷனும் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்றதுனால கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணும். வியாபார விஷயங்கள்லையும் கவனமாக இருங்க. குடும்பத்திலையும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்றதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஏனென்று கேட்பாரும் இல்லை, எடுத்து பிடிப்பாரும் இல்லை. அதுபோல தாங்க சில நேரத்தில் ஆகுது. நாம தான் நம்மளை வழிநடத்திக்க வேண்டியதாக இருக்குது. நம்மளை கேட்கறதுக்கு யார் இருக்காங்க? எல்லாரும் இருந்தாலும் கூட அவங்கவுங்க விஷயத்தில் அவங்கவுங்க ஓடின்னு இருக்காங்க. அதனால் நம்மை நாமே செதுக்கி கொண்டு நம்மை நாமே சீர்படுத்தி கொள்ள வேண்டும்ங்கிறதுல ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. செலவு ஒரு பக்கம் இருக்குது, அலைச்சலும் ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. குரு பகவான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் கூட நினைச்ச அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. அதே நேரத்தில் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு பெரிய முடிவுகள் எடுத்துறாதீங்க. முதலீடு எதில் செய்தாலும், வீடு வாங்கிறதா இருந்தாலும் எதில் வாங்கிறதா இருந்தாலும் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு முடிவெடுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்ல.
பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, எங்கே புகையுண்டோ அங்கே நெருப்பு உண்டு. ஆமாங்க, நெருப்பு இல்லாமல் புகையுமா, சும்மா புகையுமா அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சூட்சமான விஷயங்க. அதனால தாங்க வெளிவட்டாரத்தில் ஏதாவது நடக்குதுன்னா உள்வட்டாரத்தில் அதனுடைய உள்ளர்த்தம் என்னங்கிறத உண்மையை புரிஞ்சுக்கிற சக்திக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. லாபகரமான வீட்டில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதை தொட்டாலும் இன்றைக்கி நல்லது நடக்கும். எங்கே போனாலும் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். அதே மாதிரி பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. சகோதரங்களுடன் இருந்து வந்த சண்டை சச்சரவு விலகும். வியாபார வகையிலையும் இன்றைக்கி திடீர் லாபம் இருக்குது. புது ஏஜென்சி கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை நீங்கள் போய் வந்தீங்கன்னா, குடும்பத்தோடு போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிம்மதியெல்லாம் கிடைக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட விடுபட்ட லாபம் இன்னைக்கு உடனே கூடி வரும். பழைய பாக்கிகளும் இன்னைக்கு வசூலாகுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எண் இல்லாதவர் கண் இல்லாதவர் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கணக்கு பாடத்தில் நீங்கள் வல்லவங்க. அது எந்த கணக்காக இருந்தாலும் போடுவீங்க. அதாவது கூட்டல் கழித்தல் அல்ஜிப்ரா அந்த கணக்கு காட்டிலும் வாழ்க்கை கணக்கை போடுவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல உட்கார்ந்து சனி பகவான் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துட்டுருக்காரு. உடம்புல இருந்த நோய் நொடி உபாதைகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குதுங்க. அதே மாதிரி உடம்புல என்ன இருக்குன்னு இப்போ குரு பகவான் உங்களுக்கு காட்டி கொடுத்துட்டாருங்க. அதனால் இருந்த நோயெல்லாமே விலகி மருந்து மாத்திரையெல்லாம் பிறகு தூக்கி போட்டுட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வழிவகைகளும் அமையறதுக்கான சூழல் இருக்குதுங்க. குரு பகவானின் கருணை பார்வை உங்கள் ராசி மேலே படுறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்த்தவங்களும் அடங்குவாங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஊசியை காந்தம் இழுக்கும், உத்தமனை சிநேகம் இழுக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, நல்ல நண்பர்களுக்காக நீங்கள் இறங்கி போய் பேசுவீங்க. நல்ல நண்பர்கள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னாலே நீங்கள் ஒரு சந்தோஷத்தில் மிதப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் உண்மையான நண்பர்களை, சிநேகிதர்களை ஓடி ஓடி கவனித்து அவர்களுக்கு வேண்டியதை அள்ளி கொடுப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லது நடக்கும். முடியாததையும் இன்னைக்கு நீங்கள் முடித்து காட்டுவீங்க. குழப்பங்களிலிருந்து விடுபட்டு தெளிவான முடிவுகளும் எடுப்பீங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். சொன்ன சொல்லையும் இன்றைய தினத்தில் நீங்கள் காப்பாற்றுவீங்க. தனஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். கொடுத்து ஏமாந்து போன தொகையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் சந்தோஷம் உண்டுங்க. ஒரு புரிதலும் வர ஆரம்பிக்குங்க.
விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்கள் உறவினர்களுடைய அன்பு தொந்தர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சின்னதாக ஒரு சந்தோஷமும் எட்டி பார்க்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உடமையும் வறுமையும் ஒரு வழி நில்லா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க, செல்வம் தொடர்ந்து அப்படியே சேர்ந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து பணக்காரங்களாக இருக்கிறவங்க குறைவுங்க. செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்க முடியாதுங்க. அதே மாதிரி வறுமையாலும் தொடர்ந்து வாட்டம் இருக்குன்னு நினைக்க முடியாதுங்க. ரெண்டுமே மாறி மாறி இருக்கக்கூடியது தான் வாழ்க்கைங்கிறத புரிந்து வைத்து கொண்டு பணம் வந்த போது பந்தா பண்ணாமல், வறுமை வந்த போது வாடி போகாமல் சமநிலையில் இருந்து வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:11 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதே மாதிரி பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:11 சந்திராஷ்டமம் தொடங்குது. அதனால் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது குத்தி காட்டி பேசினா பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லது. எதிர்த்து பேசுகிறத இன்னைக்கு தவிர்க்க பாருங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உடையவன் பாரா வேலை ஒரு முழம் கட்டைன்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க, என்னதான் இருந்தாலும் நம்முடைய நேர்பார்வையில் எந்த வேலை நடந்தாலும் அது சிறப்பாக நடக்கும். அடுத்தவங்களை நம்பி நாம் ஒப்படைக்கும்போது அவங்க அவ்வளோ அக்கறையாக இல்லாமல் ஏனோ தானோன்னு தாங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சின்ன வேலையாக இருந்தாலும் சிரத்தையுடன் செய்து முடிப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லது நடக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. சகோதரங்களுக்குள் இருந்த சண்டை சச்சரவு சரியாகி சமாதானம் வந்து சேருங்க. ஆனாலும் செலவுகளை சமாளிக்க முடியலேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று வருவீங்க. குடும்பத்தினருடன் சென்று பிரார்த்தனைகளை முடிப்பீங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு பரவாயில்ல, லாபம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினத்தில் பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. வேற்றுமொழிக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் எல்லாமே உண்டுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உண்டு கொழுத்தால் நண்டு வலையில் இராது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஒரு சிலர் காசு பணம் வந்த உடனே ஆட்டமாக ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அற்பருக்கு வாழ்க்கை வந்தால் அர்த்தராத்திரியிலும் கொடைபிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரிலாம் இருப்பாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. எவ்வளவு பணம் வந்தாலும் அதை வைத்து ஆட்டம் போடாமல் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து உதவக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லது நடக்கும். சவாலான விஷயங்களை கூட இன்னைக்கு சர்வசாதாரணமாக முடித்து காட்டுவீங்க. ரொம்ப வருஷமாக மனசில் போட்டு வச்சிருந்த சில கவலைகள் எல்லாமே இன்னைக்கு வெளியில் வந்து கவலைகள் எல்லாமே விலகும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. பணவரவும் திருப்திகரமாக இருக்குது. பழைய நகையை கொடுத்து புது டிசைனில் நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு அபாரமாக இருக்குது. அதிக லாபமும் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க.
சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்தே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் சோர்வு களைப்பு இருந்தாலும் மதியம் 3 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உள்ளது சொல்ல ஊரும் இல்லை, நல்லது சொல்ல நாடும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க, ஊராக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க போகிறாங்க. நம்ம வேலையை நாம் நல்லா பார்ப்போங்க. நாம் நல்லா இருந்தாலே, நாம் ஒழுக்கமாக இருந்தாலே, ஒழுங்காக இருந்தாலே ஊர் நம்ம பக்கம் திரும்பி வந்து பேசும். உலகத்தில் இருக்கிறவங்களும் நம்மளை மதிப்பாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் நேர்பாதையில் சென்று நேர்மையான வேலைகளை முடித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. ஜென்மச்சனி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை கொஞ்சம் இருக்குங்க. உடல் நலன் பாதிப்பு அப்படின்னு சொல்கிறத விட உணவு மூலமாக உங்களுடைய உடல் நலனை நீங்கள் காப்பாற்றிக்க கொள்ள முடியுங்க. இன்றைய தினத்தில் சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சிணக்கு பிணக்கு எல்லாமே விலகி இன்னைக்கு இணக்கமான சூழ்நிலைகள் எல்லாமே உருவாகுங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு திடீர் லாபம் எல்லாம் இருக்குது. உத்தியோகத்திலையும் நல்ல பேர் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல பல கிரகங்கள் இருக்கிறதுனால புகழ் கௌரவம் ஒருபடி உயர்ந்து கொண்டே போகுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், பணவரவும் உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகங்களை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. நெஞ்சிற்கினியவர்களே, ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.